அமைதி, பொறுமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக் கொண்டிருந்தால் நாம் பெண்களுக்குரிய அழியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தத்தையும் அமைதியையும் பொறுமையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது அழியாத அலங்காரம். அந்த அலங்காரம் நேரம் எங்கு கொண்டு போகும்? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடந்து கொண்டு போகும். நமது மணவாளன் என்ன அலங்காரம் பண்ணாலும் சரி, இந்த சரீரம் என்ன நாளைக்கு எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் போக போறாங்க தெரியாது. அடுத்த அரை மணி நேரத்துல எத்தனை பேர் போவாங்க? இப்ப இந்த நிமிஷத்துல எத்தனை பேர் போயிருக்கிறாங்களே தெரியல. இந்த நிமிஷத்துல எத்தனை பேரு போயிட்டு இருக்கிறாங்க தெரியவே. இன்னைக்கே பார்த்தா, நேற்று பார்த்தா நிறைய டெத்துன்னு கேள்விப்படும். ஒரு பாஸ்டர், ஆனா வயசானவர், நல்ல பிரபல பாஸ்டர், பாண்டிச்சேரியில் அலேலியா வின்சர் பாட சொல்லிட்டு நல்ல பிரபலமான பாஸ்டர், இன்னும் வாழ்ந்து இருக்கலாம். எப்படி நிறைய பேர் போயிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல பக்தியிலும் வைராக்கியத்திலும் அர்ப்பணியிலும் மரிக்கிற பிள்ளைகளுக்கு நான் பல தடவை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம் மரிக்கணும், நல்ல ஒழுக்கத்துல மரிக்கணும், நல்ல நடக்கையில மரிக்கணும். அப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழுவோம். நித்திய நித்தியமா தேவனோடு கூட வாழுவோம். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும், நிறைய பிள்ளைங்க சர்ச்சைக்கு சில பெண்கள் நல்ல அழகா சர்ச்சைக்கு வந்தாங்கம்மா, நல்ல சூப்பரா வந்தாங்க, அர்ப்பணிப்போடு வந்தாங்க, நல்ல ஜெபத்தோடு வந்தாங்க.